வழக்கமாக இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியில் செய்தித்தாள்களில் வந்து தலையங்கங்களை பற்றி பேசுவோம். இன்று பெரும்பாலான நாளிதழ்களில் தலையங்கங்கள் இல்லாதனால நேரடியாக நியூஸ் உங்கள் சாய்ஸுக்கே போயிடலாம். நீங்க தேர்வு செய்யற முக்கியமான செய்திகளை பற்றி நீங்க பேசலாம். இதுல ஒன்றில் கலைஞருக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன். ஒரு செய்தி கலைஞர் சொல்லியிருக்கிறார். என்ன என்றால், அரசாங்க பள்ளிகள் மூடப்படும் நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தனியார் பள்ளிகள் 4000 10,000 பெருகி கொண்டிருக்கிறது. அதனால் கல்வியே அப்படியே தனியார் மயமாக்கி விடுமோ என்ற ஒரு பயம் இருக்கிறது என்று. சமீப காலத்தில் பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் அரசாங்க பள்ளியில், மாநகராட்சி பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் நல்ல நிலையில் மதிப்பெண்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். முழுமையாக தேர்வு செய்யப்பட்ட மாநகராட்சி பள்ளிகள் எல்லாம் இருக்கிறது. இன்னும் அவர்கள் ஊக்கப்படுத்தப்பட்டால், ஏனென்றால் கல்வி என்பது பரவலாக அத்தனை பேருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். இதில் அது ரொம்ப காஸ்ட்லி ஆக்கிட்டு இருக்கோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அச்சம் இந்த நாட்டை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் அரசாங்க பள்ளிகள் இன்னும் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நான் ஆமதி. அது எனக்கு நல்ல செய்தியாகவும், சொல்ல வேண்டிய செய்தியாகவும், அரசாங்கங்கள் கவனிக்கக்கூடிய செய்தியாகவும் படுகிறது. நீங்க முதல்ல அவங்க சொன்ன செய்திக்கு ஏதாவது இல்லை, அவங்க சொல்ற செய்தி கூட எனக்கு அதோட வேற ஒரே ஒரு சின்ன பிரச்சனை தான் அதோட சேர்த்துக்கலான்னு பார்க்கிறேன். இந்த சம்ஸ்கிருத வாரம் கொண்டாட வேண்டும் என்று சொல்வதையும் அதையும் நான் நினைத்து பார்க்கிறேன். ஏன்னா அதுக்கு முதல்வர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மாநில மொழிகளுக்கான ஒரு ஊட்டம் தரக்கூடிய வகையில் அந்த மாதிரி விழாக்களை கொண்டாடுங்கள் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னாலும் கூட, ஆனால் மறுபுறத்தில் நான் என்ன பார்க்கிறேன் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மாணவர்களிலேயே கிட்டத்தட்ட 80 விழுக்காடு மாணவர்கள் படிப்பது அரசு அல்லது அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் தான். இது அடிப்படையான உண்மை. இது ரொம்ப பேர் இதை கவனிக்கிறதில்லை ஒன்றும். ஆனால் இந்த தனியார் பள்ளிகள் தான் அவருடைய விளம்பரத்தினாலையும் இந்த ஆங்கில மோகம் என்பது தமிழர்கள் மத்தியில் மிக அதிகமாக இருப்பதனாலையும் வருகிறது. இந்த ஆங்கில மோகத்திற்கான அடிப்படை என்ன என்று சொன்னால் 2 தான். 65 அதற்கு பிறகு 38 நீங்கள் 36 எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தி போராட்டம் வந்த பிறகு 65க்கு பிறகு வந்ததில் ராஜாஜி எடுத்த ஒரு நிலைப்பாடு ரொம்ப கடுமையான நிலைப்பாடு. அவர் என்ன சொன்னார்னு சொன்னால், அவர் இந்தி நெவர், இங்கிலீஷ் எவர் என்ற ஒரு கோரிக்கையை அவர் வைத்தார். அப்போது அதை வைத்த பிறகு என்ன ஆயிற்று என்று சொன்னால், அதற்காக மிகப்பெரிய நீண்ட விவாதம் கல்கி பத்திரிகையிலே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதம் நடந்தது. அதாவது ஆங்கிலத்திற்கு ஆதரவாக அவர் லட்சுமண மூலியார், ராம்சா மூலியாரில் தொடங்கி எல்லாருமே பண்ணாங்க. அப்படி வந்ததனுடைய விளைவு என்ன என்று சொன்னால், இன்றைக்கு வரையிலே தயவு செய்து குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். எனக்கு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு நேயர், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நேயர் இதற்கு முன்னால கல்வி தொடர்பாக, ஆரம்ப பள்ளியில் தமிழ் தொடர்பாக ஒரு விவாதம் வருவது தொடர்பாக ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அதில் அவர் சொல்றது, சதீஷ்ங்கிற அந்த நேயர் சொல்ற விஷயம் என்னன்னா, முதல் தலைமுறையாக வளர வேண்டியவர்கள் அந்த சமூக சூழலில் என்ன டாமினேஷன்ல இருக்கோ அதோட இயைந்து போவதை தவிர அவர்களுக்கு வேற வழி இல்லை. முதல் தலைமுறையில செட்டில் ஆனவங்க தான் அதற்கு பிறகு ஆறாமற உட்கார்ந்து யோசிச்சு அந்த ஸ்ட்ரீம்ல இந்த ஸ்ட்ரீம்லன்னு சொல்லி குழந்தைகளை அனுப்புவதற்கான வாய்ப்பு பெற்றவர்கள். முதல் தலைமுறையில மேல வர்றவங்க இந்த போக்கோட போறதை தவிர, நீரோட்டத்தோட சேர்ந்து போவதை தவிர அவர்களுக்கு வேற வழி இல்லை. அதனால அதுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி அவர்களை திசை திருப்ப கூடாது அப்படிங்கிற கருத்தை அவர் முன்வைக்கிறார். இது அடிப்படை இல்லாத, இன்னும் சொல்லாமல் அறிவியல் புறம்பான கருத்துன்னு நான் கருதுறேன். ஏன்னு சொன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்களோ இல்லை ஆந்திரர்களோ இல்லை மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்களோ பொண்ணு எங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, எங்க திருமணம் செய்யறாங்க, வழிபாட்டுக்கு எங்கே போகிறாங்க, அமெரிக்காவில் சர்ச்சுக்கு போகிறாங்களா? அப்போ இது இந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி மனிதன் மாற்றிக்கொள்வது என்பது மற்ற உடைகளில் இருக்கலாம், உணவில் இருக்கலாம். ஏன்னா அது என்ன நினைத்தாலும் அங்கே கிடைக்க போவதில்லை. ஆனால் அடிப்படையான கல்விக்கு அடிப்படையான மொழி என்பதில் அதில் விட்டுக் கொடுப்பது என்று சொல்வது அது மிகப்பெரிய துரோகம். அது ஏற்படும். இன்னொரு செய்தியை நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அவருக்கு வயது என்னன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய வயது இன்னைக்கு நான் பள்ளியில் 8வது படிக்கும்போது தான் நான் ஏபிசிடி படித்தேன். என்ன காரணம்னா, நான் படித்த அந்த என்னுடைய கிராமத்தில் 6-8 வகுப்பு வரை இருந்தது. அது அப்பொழுது அது ஹையர் எலிமெண்ட்ரி ஸ்கூல்னு பேர். நான் அந்த 8ஆவதுல பப்ளிக் எக்ஸாம் எழுதினேன். இஎஸ்எல்சின்னு அதுக்கு நான் அரசு தேர்வு தான் நான் எழுதினேன். ஆனால் 6க்கு பிறகு 6, 7, 8களில் ஆங்கிலம் படிப்பது என்றால் விருப்பமாக இருந்தது, விருப்ப பாடமாக இருந்தது. என்னுடைய வகுப்பில் இருந்த 11 பேரில் 9 பேர் ஆங்கிலம் படிக்க விரும்பவில்லை. அதனால் நான் ஆங்கிலமே 7, 8ல் படிக்கவில்லை. நான் 8ஆவதுக்கு திரும்ப போய் நான் நகரில் போய் நான் மேல்நிலை பள்ளிகளை சேரும் பொழுது மீண்டும் அந்த 8ஆவதை ஒரு முறை படிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. ஆனால் இன்றைக்கு என்னை பொறுத்த அளவிலே ஆங்கில மொழியிலே எதை பொறுத்த அளவிலேயும் எனக்கு ஓரளவு பேசுவதற்கோ எழுதுவதற்கோ அந்த திறன் எனக்கு இருக்கிறது. ஆக தாய்மொழியில் படித்ததனால் தான் அந்த திறன் வந்தது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன் என்று கேட்டால்,
அறிவுக்கான ஒரு புரிதலுக்கு தாய்மொழியில் படிப்பதுதான் என்பது நான் சொல்லவில்லை. புரிதலை தாண்டி வாழ்க்கை, அறிவுக்கான புரிதலை தாண்டி வாழ்க்கையில் வயிற்றுக்கான ஒரு போக்கு வந்துவிடும் பொழுது நீங்கள் அந்த புரிதலை நோக்கி போவதை விட நீங்கள் தொழிலை நோக்கி போகும்பொழுது நீங்கள் ஆங்கிலம் கற்று ஆக வேண்டும் என்ற நிலை அவர்கள் வயசுக்கு வேண்டாம். இந்த காலகட்டத்தில் ஒரு 3ஆவதை தாண்டும் பொழுதே உங்களுக்கு ஆங்கிலம் தெரியவில்லை என்றால் அவன் தன்னம்பிக்கை இழந்து எல்லாவற்றிலுமே அந்த இளைஞன் முன்னேறுவது தடுக்கப்பட்டு விடுகிறது என்பது யதார்த்தமான உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாய்மொழியில படிக்கிறது, தாய்மொழியில படிப்பதன் மூலமாக புரிந்து கொள்வதுங்கிறதுல எல்லாம் பெரும்பாலான நபர்களுக்கு இடையில எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. அதை தாண்டி கல்விக்கு பிறகு வேலை, இது தொடர்பான போட்டி. தாய்மொழியை கற்றுக்கொள்ளாமல் அதை நோக்கி வெறியோடு அவன் போகக்கூடாது என்பதில் நாம் எல்லாம் இருக்கணும். அடிப்படையில் எனக்கு தமிழே தெரியாது, ஆனால் ஆங்கிலத்தில் புலமை வாய்ந்தவன், அதனால் எனக்கு வேலை கொடு என்றால் நம்மால் ஒத்துக்கொள்ள முடியாது. எனக்கு தமிழும் தெரியும், ஆங்கிலத்திலும் நான் புலமை. இதுதான் எனக்கு. மேலும் சில செய்திகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் இந்த பகுதிக்கு அதுக்கு மேல நேரம் இல்லை. அதை ஒட்டித்தான் நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கு 1ஆம் வகுப்பிலே இருந்து இன்றைக்கு ஆங்கிலம் கடந்த 3 ஆண்டுகளாக ஜெயலலிதா அவர்கள் ஒவ்வொரு வகுப்பாக அவர் நடத்தணும்னு சொல்லிட்டு அதை பூர்த்தி கொண்டு வருகிறார். ஆனால் மறுபுறம் என்ன எழுதுகிறார் என்றால் சமஸ்கிருத வாரம் கொண்டாடப்படக்கூடாது என்று எழுதுகிறார். அதாவது 2 முரண்பட்ட நிலைகளை அவர் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார். நம்முடைய அரசு பள்ளிகளில், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் தாய்மொழி கல்வியை வலுப்படுத்துவதற்கான எந்த முயற்சி செய்யவில்லை என்பது ஒன்று. 2வது, ஆங்கிலம் என்பது பேசக்கூடிய விஷயத்துல அந்த மாதிரி பேசலாமா? நம்ம ஒரு இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.